ஓகேங்களா? உள்ளத்திலிருந்து வாய் வழியாக அது வரும் பொழுது மிகுந்த வல்லமையோடு அந்த வார்த்தை வெளிப்படும். ஓகேங்களா? சிந்தனையில் நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சொல்லும்போது அது வாய்ப்பாடு சொல்கிற மாதிரி, கிளிப்பில் சொல்கிற மாதிரி வரும். ஒரு பவர் இருக்காது. கரெக்டுங்களா? எங்கே இந்த வார்த்தையை ஸ்டோர் பண்ணுறீங்களோ அங்கு நம்பிக்கை இருக்கும். நீங்கள் உங்கள் மூளையில் வார்த்தையை ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டில் நம்பிக்கை இருக்குது. நிறைய பேருக்கு மைண்டில் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் என்ன ஆகுது, சுச்சுவேஷன் மாறும்போது நமக்கு ஃபெய்த்தும் ஆசிலேட் ஆகுது. கரெக்டாக? நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சில காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப நம்பிக்கையாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். டாக்டர் திடீர்னு இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, நம்ம நம்பிக்கை அப்படியே குறைஞ்சி போகுது. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் நம்பிக்கை இங்கே இருக்குன்னு அர்த்தம். இருதயத்தில் இருந்ததுன்னா டாக்டர் என்ன சொன்னாலும் நம்ம ஷேக் ஆகவே மாட்டோம். கண்ணால் என்ன பார்த்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆண்டவருடைய வார்த்தை இது சொல்லுது, அதனால் நான் அதை தான் நம்புகிறேன்னு சொல்லி நம்ம தைரியமாக சொல்லுவோம். அதனால் வார்த்தை இருதயத்தில் விதைப்பது மிக மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஒரு இறை வார்த்தையை, ஒரு வாக்குத்தத்தத்தை நான் மனப்பாடம் பண்ணுறேன். அப்போ எங்கே ஸ்டோர் ஆகுது? மூளையில் ஸ்டோர் ஆகுது. இதை எப்படி இங்கே கொண்டு போகிறது? கொண்டு போகணுமா வேண்டாமா? ஓகே, எப்படி கொண்டு போகலாம்? யாராவது போட்டு கூட்டு வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வான்னு சொல்லலாமா? வார்த்தையே ஓகே, வெரி குட். வார்த்தையை நம்ம தியானித்து தியானித்து அதை நம்பும் பொழுது இங்கே இருக்கிற வார்த்தை இங்கே வரும். இன்னொரு மெத்தட், இந்த வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது, ஓகேங்களா, ஆண்டோடைய தழும்புகளாக நான் குணமாயிட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது காதில் கேட்டுகிட்டே இருக்கிறோம். கேட்க கேட்க என்ன உண்டாகும்? நம்பிக்கை உண்டாகும். அப்போது இந்த நம்பிக்கை வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தை இங்கேருந்து இங்கே வரும். இங்கே வந்த உடனே அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ ஒரு சிம்பிள் கொஸ்டின். தக்காளி விதை விதைச்சிங்கன்னா என்ன வரும்? கரெக்டா? உங்கள் ஊரில் வேறு மாதிரி வராதே? ஓகே, எங்கள் ஊரில் அப்படி தான் வரும், அதான் கேட்டேன். ஓகே, இப்போது கத்திரிக்காய் விதை விதைச்சிங்கன்னா இறை வார்த்தை என்னது? இறை வார்த்தை விதை. விதைப்பின் உண்மையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இறை வார்த்தையை விதைக்கு ஒப்பிடுறார். அப்போ உங்களுக்கு என்ன கனி வேண்டுமோ அதற்கேற்ற இறை வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து உங்கள் இருதயத்தில் விதைக்கணும். புரியுதுங்களா? நிலம் எது? இருதயம். யார் விதைப்பாங்க? ஆண்டவர் விதைக்க மாட்டார், நம்ம தான் விதைக்கணும். நம்ம இருதயத்தில் நம்ம விதைக்கணும். ஆண்டவர் விதைச்சிட்டு போயிட்டார் அவர் ஏற்கனவே. அந்த வார்த்தையை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இருதயத்தில் விதைக்கணும். கரெக்டுங்களா? இப்போ கடன் பிரச்சனை சரியாகணும்னா அதுக்குள்ளே இறை வார்த்தையை எடுத்து விதைக்கணும். ஒரு பாவத்திலேருந்து வெளியே வர முடியல, அப்போ என்ன பண்ணணும்? அதற்கான வார்த்தையை, விதையை கண்டுபிடிக்கணும். பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் ஒரு விதை. உங்களுக்கு ஆண்டவர் மூட்டை மூட்டையாக விதையை கொடுத்துட்டு போயிருக்கார். நம்ம போய் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறோம்? கனியை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? நோயை குணமாக்குங்க, எனக்கு கடன் பிரச்சனையை தீர்த்து வைங்க, இல்லையா, வீட்டில் உள்ள குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைங்கன்றோம். ஆண்டவர் என்ன சொல்வார்? விதை இருக்குது, எடுத்து இருதயத்தில் விதைச்சி நீயே கனியை அறுவடை செய். இதுதான் உண்மை. இதுதான் பரலோக ராஜ்யத்துடைய மறைபொருள் சட்டத்திட்டங்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு கனி வேணும் ஒவ்வொரு தியான சென்டராக ஓடுறோம். தியான சென்டரில் வழி நடத்துகிறவங்க அவங்க இதயத்தில் விதைச்சி அவங்க கொஞ்சம் கனியை வச்சதை கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஒரு முறை போகும்போது கொஞ்சம் கொடுப்பாங்க, அடுத்த முறை போகும்போது ஆண்டவர் இந்த முறை கொடுக்காதுன்னு சொல்லுவார். 4 முறை போயிட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் விதைத்து அறுவடை செய்ய சொல்கிறார், இல்லையா? ஆண்டவர் கனி எதிர்பார்க்குறார் நம்மக்கிட்ட. கனி நம்ம கொடுக்கணும், விதையை அவர் கொடுப்பார். விளைவிக்க வைக்கிறது இயேசு கிறிஸ்து விளைவிக்க செய்வார். நம்ம என்ன பண்ணுறோம்? விதையே விதைக்காமல் ஓசியில் எங்கேயாவது பக்கத்து வீட்டில் கிடைக்குமான்னு பார்க்குறோம். எவ்வளோ சோம்பேறியாக இருந்திருக்கும் பார்த்தீங்களா? நான் சோம்பேறின்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு விஷயம் தெரியல. நமக்கு இப்படி தான் இது ஒர்க் ஆகுதுன்னு தெரியாதனால என்ன பண்ணுறோம்? நம்ம ஆண்டவரே கொடுங்க. இப்போ நீங்கள் ஜீசஸ்ட்டை போயிட்டு ஆண்டவரே எனக்கு இடுப்பு வலி சரியாகுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? அவர் என்ன சொல்லுவார்? நீயே சரி பண்ண சொல்ல மாட்டார், ஏற்கனவே நான் சரி பண்ணிட்டேன்ப்பா நம்புன்னுவார். புரியுதுங்களா? ஓகே, கடன் பிரச்சனைக்கு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார்? வார்த்தை இருக்குது, நிலத்தில் விதை, நான் விளை வைக்கிறேன், அறுவடை எடுத்து சரி பண்ணு.
விஷயம் புரியுதுங்களா? பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒவ்வொரு ஊமைக்கும் இதான் முக்கியமான கருத்து. ஆண்டவர் குறிப்பாக அந்த விதை விதைப்பின் ஊமையை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இந்த ஊமை உங்களுக்கு புரியலன்னா வேற எந்த ஊமையும் புரியாதுன்னு சொல்கிறார். கரெக்டா? அப்போஸ்தலர் போய் கேட்குறாங்க, ஆண்டவர் இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இதற்கு உங்களுக்கு விடை தெரியவில்லையா? இது தெரியலன்னா மற்ற ஊமைகள் உங்களுக்கு எங்கே புரியும்? அப்போ காரணம் என்ன? இந்த ஊமை பரலோக ராஜ்யத்துடைய தன்மையை சொல்லுது. அந்த பரலோக ராஜ்யம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? பரலோக ராஜ்யம் கடவுளுடைய வார்த்தையை உங்களுடைய நிலமாகிய இருதயத்தில் விதைச்சி நம்ம தான் கனி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு யாராவது ஒருத்தர் நம்மளை ஜெபம் பண்ணி குணப்படுத்துவாங்கன்னு போகிறீங்க. இன்னொரு நாள் ஒரு பிரச்சனை வருது, மறுபடியும் ஒரு தியானத்துக்கு போவீங்க. இப்படி ஒவ்வொரு தியானமும் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்களா? இல்லை நீங்களே விதையை விதைச்சி அறுவடை பண்ண போகிறீங்களா? இப்போது ஒரு தியானத்துக்கு போய்ட்டு யாரோ ஒருத்தர் கை வச்சு ஜெபம் பண்ணி குணப்படுத்தினா ஈஸி. ஆனால் எல்லா தியானத்துக்கு போகும்போது அப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு எப்படி கனி கொடுக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா, நீங்களே உங்களுடைய இருதயத்தில் இந்த விதையை விதைச்சி கனி கொடுத்து நீங்களும் பிரச்சனை அறுவடை பண்ணலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். ஊழியருடைய வேலை உங்கள் நிலத்தில் வார்த்தையை விதைத்து கனியை எடுத்து உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கறது தான் ஊழியருடைய வேலை. இதுதான் உங்கள் மினிஸ்ட்ரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மினிஸ்ட்ரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இப்போ கேட்கும்போது? இதுதான் ஊழியருடைய வேலை. சரி, உங்கள் பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணாமல் இருக்கும்போது எப்படி இன்னொருத்தருக்கு ஆறுதலாக இருக்க முடியும்? சிஸ்டர் அருமையாக ஒரு வழி சொல்கிறாங்க, சட்டியில் இருந்தால் ஆனால் அது உண்மை. உங்களிடம் இல்லாததை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் சமாதானம்னு ஒருத்தருக்கு சொல்கிறீங்க, இங்கே உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கே சமாதானம் போவாது இல்லையா? அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை வாழ்த்துனாங்க, என்ன ஆச்சு? ஏன் பரிசுத்தாவியானவர் போனார்? இங்கே முழுவதும் பரிசுத்தாவியில் நிரம்பி இருந்ததுனால ஆவியானவர் உடனே அங்கே போனார். இங்கே அசுத்தாவி இருந்தால் என்ன ஆகும்? இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, அன்னை மரியாள் ஒருத்தர் ஆசீர்வதிக்கும் போது ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்க. ஒரு அசுத்தாவியில் நிறைஞ்ச மனுஷன் நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க, என்ன ஆகும்? அந்த ஆவி உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அவங்க ஏதாவது ஒன்று இறை வார்த்தைக்கு முரண்பாடாக சொல்லும்போது நீங்கள் எஸ் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆவி உள்ளே வரும். சாதாரணமாக வர முடியும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேர் ஒத்து போகும்போது நீங்களும் இறை வார்த்தையும் ஒற்றுமையாக ஒரே கருத்தில் பேசும்போது ஜீசஸ் வருவார், கடவுளுடைய வல்லமை வெளிப்படும். நீங்கள் பேசுகிற வார்த்தை இறை வார்த்தைக்கு முரண்பாடாக இருந்து இன்னொருத்தர் அதை அக்செப்ட் பண்ணும்போது நடுவில் யார் வருவா? இப்போ எத்தனை பேர் நீங்கள் சாத்தான உள்ளே கூப்பிட்டுருக்குறீங்க? இப்போ யாரோ ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்கார வந்து குறை சொல்கிறாங்க, அப்படியா, ஐயோ அந்த அக்கா அப்படியா பண்ணாங்க, இப்போ யார் உள்ளே வருவா? எத்தனை முறை வீட்டில் கூப்பிட்டுருக்கீங்க இப்போ சாத்தானே? நிறைய முறை. இதெல்லாம் செஞ்சுட்டு ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும்? ஆசீர்வாதம். சரி, இதெல்லாம் உண்மை. ஆவிக்குரிய உலகத்தில் இதான் நடக்குது. இறை வார்த்தைக்கு முரண்படாக ஒரு சகோதரனோ சகோதரியை பேசும்பொழுது நீங்கள் எஸ் ஆமான்னு சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் டெவில் கேன் கம் இன் டு யூ. எப்படி இறை வார்த்தை, இப்போ நான் ஒரு இறை வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் ஆமான்னு சொல்லும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து செயல்படுவார். புரியுதுங்களா? அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக பண்ணும்போது தீய சக்தி உங்கள்கிட்ட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தயவு செய்து யாராவது ஒருத்தரை குறை சொன்னால் ஆன்னு தலையாட்டாதீங்க. குறை சொல்கிற ஆவி உங்களுக்குள்ளே வந்துடும். சிம்பிளாக கேட்குறேன், ஒரு 5 நிமிடத்திற்கு மேலே யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, 5 நிமிஷத்துக்கு மேலே யாரை பற்றி பேசுவீங்க? 100% 3வது மனுஷன் பற்றி பேச ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதுங்களா? ஆனால் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க நீங்கள் நார்மலாக? அது அவர் ஃபோன் அனுபவத்தை சொல்கிறார். அவர் ஃபோன் அடித்தா எங்கேஜாகவே இருக்குதான். ஓகே, சரி, 5 நிமிஷத்துக்கு மேலே பேசுனீங்களா? இன்னொருத்தரை பற்றி பேசுகிறோம். இன்னொருத்தரை பற்றி பேசும்போது நம்ம ஜீசஸ் பக்கம் இருக்கிறோமா சாத்தான் பக்கம் இருக்கிறோமா? ஆன்சர்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க, ஆனால் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்புறம் டேஞ்சரஸ் அது. ஓகேங்களா? ஆண்டவர் சொல்கிறார் திருவெளிப்பாடு 12:10, சகோதர சகோதரை குறித்து அல்லும் பகலும் குறை கூறியவன் இன்றோடு ஒளிந்தான். குறை கூறவன் யாரு?
சாத்தானுக்கு ஒரு பேர் அக்யூசர், மற்றவங்களை குறை சொல்கிறவன்றது பேர் சாத்தானுடைய பேர். அதனால் தயவுசெய்து யாரையும் குறை சொல்லாதீங்க, கேட்காதீங்க. யாராவது குறை சொன்னால் கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் தலையாட்டுவீங்க. ஆமான்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள அந்த ஆவி வந்துடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பேசணுன்னா இறை வார்த்தையை பற்றி பேசுகிறவங்ககிட்ட பேசுங்க, பைபிளை மட்டும் பேசுகிறவங்ககிட்ட பேசுங்க. வேறு டாபிக் பேசுனாங்கன்னா தேங்க்யூ கொஞ்சம் வேலை இருக்குன்னு கட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் செய்யாமல் ஆசீர்வாதம் வராது. நீங்கள் ஜெபிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் நம்ம இறை வார்த்தைக்கு முரண்பாடாக பேசும் பொழுது ஆவியானவர் செயல்பட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ இறை வார்த்தையை நாம் தொடர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது நம்பிக்கை உண்டாது. நம்பிக்கை வரும்போது நம்முடைய இருதயத்தில் அந்த வார்த்தை விதைக்கப்படுகிறது. இப்போ நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். கரெக்டா? தன்னம்பிக்கை அவசியமா அவசியம் இல்லையா? எத்தனை பேர் அவசியம் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளில் நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்றது தன்னம்பிக்கை சொல்லலை, இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற நம்பிக்கை. ஓகேங்களா? பைபிளில் சொல்ற நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் வைக்கிற நம்பிக்கை. நம்ம மேலே நம்பிக்கை வச்சா நாசமா போன்னு பைபிளில் இருக்குது. எரேமியா 17:5 வசனம் சொல்றீங்க சிஸ்டர், அப்ளிகேஷனில் வர மாட்டேங்குதே. சரி, ஒன்று ஞாபகம் வச்சுக்க, நீங்கள் நல்லா பைபிள் படிச்சிருக்கீங்க, ஆனால் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். எரேமியா 17வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை. ஆண்டவர் கூறுவது இதுவே, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும். என்ன சொல்லியிருக்காரு? நான் சொல்லல, வசனம் சொல்லுது. மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தன்னுடைய வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவார். அவங்க என் மாமா இருக்கார், அவர் பார்த்துப்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? சபிக்கப்படுகன்னு பைபிள் சொல்லுது. அவர் இருக்கார், இவர் இருக்கார், என் பிள்ளை இருக்கு, வயசான காலத்தில் பார்த்துக்கோம் அப்படின்னா பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே சந்தோஷம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்பிக்கையை பிள்ளைங்க மேலே வைக்காதீங்க, நம்பிக்கையை உறவினர் மேல் வைக்காதீங்க, எந்த மனிதன் மேலும் வைக்காதீங்கன்னு பைபிள் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம மேலேயும் வைக்கக்கூடாது. எப்பொழுது உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கோ கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை கம்மியாக இருக்கும். உங்கள் மேலே 50% நம்பிக்கை இருந்ததுன்னா கடவுள் மேலே 50% தான் நம்பிக்கை வைக்க முடியும். உங்கள் மேலே 100% நம்பிக்கை வச்சிங்கன்னா கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வராது. நான் ஒரு முறை ஒரு ஜெப கூட்டத்தில் சொல்லும்போது ஜெப கூட்டத்துலலாம் கோபம் வந்துச்சு. அது எப்படி இப்போ நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியும்? பைபிள் தெளிவாக சொல்லுது, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வை. பவுல் என்ன சொல்கிறாரு? எனக்கு வலுவூட்டுடன் துணை கொண்டு எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டுன்னு அவர் சொல்லலை. எனக்கு வலுவூற்றுடன் துணை கொண்டு இயேசு கிறிஸ்துவில் வைக்கிற நம்பிக்கையினால என்னால் எதையும் செய்ய முடியும், என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லலை. கரெக்டா? அப்போ ஐ கேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ பண்ணிக்கோன்னு விட்டுருவார் ஆண்டவர். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்னால் முடியும், என்னால் முடியும் தம்பி தம்பின்னு பாட்டு பாடுறாங்க இல்லையா? அதெல்லாம் சினிமாவுக்கு நல்லா இருக்கும், ஆனால் உண்மையில் அது இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தயவு செய்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்களுடைய இருதயத்தில். இப்போது நான் சிம்பிளாக ஒன்று கேள்வி கேட்குறேன். பிஷப் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வராருன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி சாப்பாடு செய்யும்போது எப்படி ஜெபம் பண்ணாமல் பண்ணுவீங்களா, சும்மா பண்ணுவீங்களா? இன்றைக்கி ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டிங்களா? சாதாரண நாளில் பண்ணுறது அதிகமாக ஸ்பெஷலாக பண்ணுறீங்க இல்லையா? ஏன்? பிஷப் வராரு, ரொம்ப நல்லா வரணும், இன்றைக்கி தப்பாகிடக்கூடாது. இதுக்கு முன்னாலெல்லாம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணீங்க, இன்றைக்கி தான் ஆண்டவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வருது. புரியுதா? இப்போது ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு அறிக்கை விடுவாங்க, எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வேஸ்ட் கோட் அது ஓகே, அந்த எமர்ஜென்சிலாம் சீட்டு கீழே இருக்குது. இப்போ பயம் வருதா வரலையா? ஜெபம் பண்ணுறோமா பண்ணலையா? ஆனால் ரோட்டில் நடக்கும்போது ஜெபம் பண்ணுறோமா, ஆண்டவர் நான் பத்திரமா கடைக்கு போயிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு? இல்லை, என்னுடைய கேள்வி, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு மேலே கம்பல்சரியாக ஜெபம் பண்ணுறோம், ஆனால் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகும்போது ஜெபம் பண்ணுறோமா? ஏன்? இது நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம். புரியுதா? நான் போய்ட்டு இருங்க. இப்போ ரோட்டில் நடந்து போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுதா ஆகலையா? அப்போ யார் பார்த்துக்கிட்டாங்க? எல்லா டேஞ்சர் பிரதர்.
பிளாட்ஃபார்மில் நடக்கும்போது கூட பிளாட்ஃபார்ம் வந்து ஏற்றிட்டு போகிறான். டேஞ்சர் எங்கே வேணால் வரலாம். ஓகேங்களா? ஆனால் நம்ம மனசில் என்ன இருக்குது, இது பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கன்றோம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் கடவுளை டிபெண்ட் பண்ணி போகணும். புரியுதுங்களா? அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஸோ லாரி வந்து ஏறிடுச்சுன்னா எங்கே யாரும் வந்து தூக்குறது? பணத்தை தான் தூக்கணும். அப்புறம் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நம்மேல் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. நான் ஒரு முறை கடவுளுக்குள்ள வந்து ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு கவுன்சிலிங் போனேன். அந்த கவுன்சிலர் வந்து பயங்கர கிஃப்டட் கவுன்சிலர். ஆனால் அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. ஓகேங்களா? அவர் சொன்னார், கில்பர்ட், உன் இருதயத்தில் ICAN அப்படி எழுதியிருக்கு, அப்படின்னா என்னன்னு கேட்டார். ஐ கேன். நான் சொன்னேன், ஐ கேன் என்னால் முடியும்னு அர்த்தம். அதை தூக்கி தூர போட சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னார். என்ன சொன்னார்? அதை தூக்கி தூர போட முதல்ல அப்படின்னு சொல்கிறார். புரியுதுங்களா? உங்கள் இருதயத்தில் எத்தனை பேருக்கு அப்படி எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்குறீங்களா ஆண்டவர்கிட்ட? பைபிள் சொல்லுது, வலுவற்ற இந்த உடலில் நன்மைக்குரிய காரியம் ஒன்றும் இல்லை என்று எனக்கு தெரியும்னு சொல்லி சென்ட் பால் சொல்கிறார். புரியுதுங்களா? நம்மளால் ஒரு நல்ல காரியமும் செய்ய முடியாது. ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? யோவான் 15:3, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் என்ன நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறது? அடுத்த நிமிஷம் மூச்சு விட்ட மூச்சு பின்னால் திரும்பி எடுக்க முடியுமானது கேரண்டி கிடையாது. அப்புறம் எங்கே நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறது? புரியுதுங்களா? கண்ணை மூடி ஆண்டுட்டு ஒரு மன்னிப்பு கேளுங்க. இது வரைக்கும் என் மேலே நான் நம்பிக்கை வச்ச எல்லா காரியத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவரே. தெரியாமல் இந்த உலகம் சொல்லி கொடுத்த பாடத்தை நம்பி தன்னம்பிக்கை நல்லதுன்னு சொல்லி நான் இருந்ததுக்காக மன்னிப்பு கேளுங்க. கண்களை மூடி கல்வாரி சிலுவையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இறை வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே இந்த உலகம் சொன்ன பாடத்தை நம்பி தன்னம்பிக்கை அவசியம் என்று நான் இருந்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்ததற்காக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அப்பா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அது பாவத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தன்னுடைய பாவத்தை மறைப்பவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுவனோ வாழ்வடைவான் என்று கூறினீரே. இதோ தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட அந்த நிமிடத்தில் அப்பா, நீர் இரக்கமாயிருந்து அவர்களை மன்னிக்குமாறு ஜெபிக்கிறேன். இதோ தன்னம்பிக்கையினால் எந்தெந்த இடங்களில் இவர்கள் பாதுகாப்பை இழந்து போனார்களோ தகப்பனே, உம்முடைய கிருபையினால் நீர் மூடுமாறு ஜெபிக்கிறேன். எந்தெந்த இடங்கள் தேவ ப்ரொடெக்ஷனை பாதுகாப்பை இழந்து போனார்களோ அப்பா, உம்முடைய பாதுகாப்பினால் அவர்களை நிரப்புமாறு ஜெபிக்கிறேன். குடும்பத்துக்குள்ளாக வந்த இந்த பெருமையினால் வந்த எல்லா தீமைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. Fill them with your grace. We ask this in the mighty name of Jesus. Amen. Praise the Lord. தன்னம்பிக்கை அப்போ என்னது? பெருமை. கரெக்டா? தன்னம்பிக்கை பெருமை. தாழ்ச்சினா என்னது? குருவானர் வந்து எந்திரிச்சு உட்கார நினைக்கிறது தாழ்ச்சியா? உண்மையான தாழ்ச்சினா பைபிள் அடிப்படையில் இறை வார்த்தையின் அடிப்படையில் தாழ்ச்சினா என்னது? அப்படியே படுத்துறதா? வாயில சொல்றேன் சிஸ்டர். உண்மையான தாழ்ச்சினா என்னது? என்னால் ஒன்றும் நல்ல காரியம் செய்ய முடியாது, எல்லாம் உங்கள் கிருபையால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் கடவுளை சார்ந்து வாழ்கிறதுக்கு பேர் தான் உண்மையான தாழ்ச்சி. டிபெண்டிங் ஆன் காட். யுவர் டிபெண்டன்ஸ் ஷுட் பி ஆன் காட். ஒவ்வொரு காரியத்திலும் கடவுளை முழுமையாக நம்பி அவரையே சார்ந்து வாழ்கிறதுக்கு பேர் தான் உண்மையான தாழ்ச்சி. பெரியவங்க வந்தோன்னே எந்திரிச்சு நிற்கிறது நல்ல பழக்கம். எந்திரிக்கும் போது திட்டிகிட்டே கூட எந்திரிக்கலாம் இல்லையா? சில ஆஃபீஸரை பார்க்கும்போது, சார் வணக்கம் சார், வந்துட்டான், காலையிலே வந்துட்டான், உள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் வருது இல்லையா? இந்த மைண்ட் வாய்ஸ் வந்து தாழ்ச்சி ஒன்றும் கிடையாது. அது வெளியில் வேஷம் போகிறோன்னு அர்த்தம். அது உண்மையான தாழ்ச்சி கிடையாது. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா இது நிறைய பேருக்கு இந்த மைண்ட் வாய்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, யாரும் கை தூக்க வேண்டாம். பட் ஆனால் இது வரக்கூடாது. ஓகேங்களா? உண்மையான தாழ்ச்சி என்பது உண்மையில் உள்ளத்துலேருந்து வரணும். போலி தாழ்ச்சி வேண்டாம். போலி ஜீசஸ்க்கு பிடிக்காத ஒரு விஷயம் போலித்தனம் செய்கிறது இல்லையா? பைபிளில் நான் சொன்னேன், எப்பொழுது அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லையோ ஜீசஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
இன்னொரு விஷயம், கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னது? உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று ஆக்ட் பண்ணுறது, இல்லையா? ஆண்டவரே, நான் உயிரை விட மேலே அன்பு செய்கிறேன் ஆண்டவரே. இதெல்லாம் கதைன்னு அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தயவுசெய்து ஜெபம் பண்ணும்போது யோசித்து ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ் திட்டு வாங்குற மாதிரி ஜெபம் பண்ணாதீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடமாக ஆண்டவரே, என்னால் உங்களை ஒழுங்காக அன்பு செய்ய முடியல ஆண்டவரே ஜெபம் பண்ணியிருக்கேன். நிஜமாக சொல்கிறேன். ஆண்டவரே, ஒழுங்காக என்னால் உங்களை அன்பு செய்ய முடியல, எனக்கு அன்பு செய்கிறது கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு மேலே ஜெபம் பண்ணேன். இப்போது நிறைய பேர், லார்ட் ஐ லவ் யூ, இயேசுவே உங்களை அன்பு செய்கிறேன்ப்பா, ஏசப்பா. ஆனால் ஒரு கட்டளையும் ஒழுங்காக கடைபிடிக்கிறது கிடையாது, பாவம் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ என் ஜெபம் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குமா, உங்கள் ஜெபம் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குமா? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இந்த பிரதர் மாதிரியே ஜெபம் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் போகுது, நம்ம தெரியாதனமா ஓவராக பேசிகிட்டு இருக்கோம் போகுது. பொய்யா ஜெபம் பண்ணக்கூடாது. சரி, இல்லாததை சொல்லும் போது ஜீசஸுக்கு தெரியுமா தெரியாதா? சும்மா ஐ லவ் யூ ஜீசஸ். ஒரு சிலர் பார்க்க, ஏசப்பா ஏசப்பா செய்கிறதெல்லாம் அயோக்கியத்தனம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சரியில்லைன்னு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் இப்படி தான் இருக்கிறேன், வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. புரியுதுங்களா? நான் ஆண்டவர்கிட்ட போய் நிறைய முறை சொல்லியிருக்கேன், எனக்கு உண்மையிலே அன்பு செலுத்த முடியல, தெரியல, சொல்லிக் கொடுங்க. 12 வருடம் கழித்து ஆண்டவர் அந்த அன்பு என்னன்னு சொல்லி கொடுத்தார், அந்த அன்பை எப்படி பெற்றுக்கொள்ளுதுன்னு சொல்லி கொடுத்தார், அந்த அன்பை எப்படி வெளியில் கொண்டு வருதுன்னு சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஊழியத்தில் முதல்ல அன்பை பற்றி நான் கிளாஸ் எடுத்தேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் முதலே சொன்னேன், என் வாழ்க்கையில் கடைபிடிக்காத நான் ப்ரீச் பண்ணுறது கிடையாது. எனக்கு கடவுளுடைய அன்பை நான் உணராமல், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல், நான் ஒரு அன்பு செய்யாமல் உங்கள்கிட்ட அன்பை பற்றி எடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் உங்களையும் ஏமாத்துறேன், கடவுளையும் ஏமாத்துறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? தயவுசெய்து நீங்கள் ப்ரீச் பண்ணும்போது அதை ட்ரை பண்ணணும். நீங்கள் செய்யாதது ஆண்டவர்கிட்ட போய் சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு தெரியும், நல்லாவே தெரியும். கரெக்டாக தெரியுமா தெரியாதா? பரிசேயர்கள் தான் அப்படி பேசினாங்க. உள்ள எல்லாம் எலும்பு கூடு, வெள்ளை அடித்த கல்லறை, வெளியில் சூப்பராக நாங்கள் பரிசுத்தவான்கள்னு பேசினாங்க. நம்ம கடவுள்கிட்ட அப்படி பேசக்கூடாது. ஜீசஸ் நம்முடைய இருக்கிறதை போல அப்படியே போய் சொல்லணும். ஆண்டவரே, நான் அப்படி தான் இருக்கிறேன், வெளியில் வர்றதுக்கு உதவி செய்யுங்க. ஜீசஸ்க்கு அது பிடிக்கும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இதுக்கு முன்னால் நீங்கள் ஒருவேளை ஐ சரண்டர் லார்டுன்னு பாட்டு பாடிங்கன்னா, உண்மையிலே சரண்டர் பண்ணணும். கரெக்டாக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் முயற்சி பண்ணணும். ஒன்றுமே பண்ணாமல் நான் உங்களை அன்பு செய்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது?